எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பழக்கங்களை மாற்றுறதுக்கு 4 விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதலாவது விதியாக உங்கள் பழக்கங்களை வெளிப்படையானதாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் முதல் பகுதியாக அவரிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது அப்படின்ற தலைப்பில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். கேரி கிளீன் என்ற உளவியலாளர் என்னிடம் கூறிய ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளாக ஒரு மருத்துவ உதவியாளராக வேலை செய்து வந்திருந்த ஒரு பெண் நெடுநாட்கள் கழித்து தன்னுடைய குடும்ப விழா ஒன்றுக்காக தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு வந்தபோது அவரை பார்த்த கணத்தில் கவலை கொண்டார். உங்கள் உடலில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அப்பெண் தன் மாமனாரிடம் கூறினார். என்னிடம் என்ன பிரச்சனையை கண்டாய்? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று அந்த மாமனார் பதிலளித்தார். இல்லை, நீங்கள் இக்கணமே மருத்துவமனைக்கு போயாக வேண்டும் என்று அப்பெண் வலியுறுத்தினார். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய மாமனாருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அவருடைய முக்கியமான இதய தமனி ஒன்றில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு எந்நேரத்திலும் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது. அந்த அறுவை சிகிச்சை அவருடைய உயிரை காப்பாற்றியது. அவருடைய மருமகள் மட்டும் தன்னுடைய உள்ளுணர்வு கூறியதை கேட்டிருக்காவிட்டால் அப்பெரியவர் இறந்து போயிருக்க கூடும். அப்பெண் அவரிடம் எதை கண்டார்? வரவிருந்த மாரடைப்பை அவர் எவ்வாறு கணித்தார்? முக்கியமான தமனிகள் அடைப்படும் போது முக்கியமான உறுப்புகளுக்கு இரத்தத்தை அனுப்புவதன் மீது உடல் தன் கவனம் முழுவதையும் ஒன்று குவிக்கிறது. அதனால் தோலின் மேற்பரப்புக்கு அருகே இரத்தம் குறைவாக பாய்கிறது. இதன் விளைவாக முகத்திற்கு வருகின்ற இரத்தத்தின் அளவு மாறுபடுகிறது. இதய பிரச்சனைக்கு ஆளான பல நோயாளிகளை அப்பெண் கையாண்டிருந்ததால் ஒருவரை பார்த்த உடனேயே இந்த நோயை உணர்ந்து கொள்வதற்கான திறனை அவர் தன்னையும் அறியாமல் தன்னிடம் வளர்த்திருந்தார். தன்னுடைய மாமனாரிடம் தான் வித்தியாசமாக எதை கண்டோம் என்பதை அவரால் விளக்க முடியவில்லை. ஆனால் அந்த பெரியவரிடம் ஏதோ பிரச்சனை இருந்ததை அவர் அறிந்து கொண்டார். இதே போன்ற கதைகள் பிற துறைகளிலும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, ரேடார் திரையில் தோன்றுகின்ற ஒரு புள்ளியை பார்த்துவிட்டு அது எதிரியின் ஏவுகணையா அல்லது தங்களுடைய சொந்த விமானமா என்பதை இராணுவ ஆய்வாளர்களால் அடையாளம் கண்டுபிடித்துவிட முடியும். எல்லாம் ஒரே வேகத்தில் ஒரே உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் கூட ரேடார் திரையில் தோன்றும் புள்ளிகள் அனைத்தும் எல்லா விதத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வளைகுடா போரின் போது லெப்டினன்ட் கமாண்டர் மைக்கேல் ரைலி தன்னுடைய ஒட்டுமொத்த போர்க்கப்பலை காப்பாற்றுவதற்காக ஓர் ஏவுகணையை சுட்டு வீழ்த்தும்படி ஆணையிட்டார். ரேடார் திரையில் அந்த ஏவுகணை அந்த போர்க்கப்பலின் விமானங்களில் ஒன்றைப் போலவே தெரிந்தும் கூட அவர் சரியான உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவை அதை எப்படி செய்தார் என்பதை அவருடைய மேலதிகாரிகளால் கூட விளக்க முடியவில்லை. அருங்காட்சியக காப்பாளர்கள் ஓர் உண்மையான ஓவியத்திற்கும் அதன் போலிக்கும் இடையேயான வேறுபாட்டை எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் பெற்றவர்களாக அறியப்படுகின்றனர். அந்த ஓவியங்களின் எந்த அம்சம் தங்களுக்கு அந்த வித்தியாசத்தை உணர்த்தியது என்பதை அவர்களால் கூற முடியாது. பக்கவாதம் வருவதற்கான எந்த அறிகுறியும் சாதாரண கண்களுக்கு தெரியாத போது அனுபவம் வாய்ந்த கதிர்வீச்சு மருத்துவரால் ஒரு மூளையின் ஸ்கேனை பார்த்த உடனேயே உடலின் எந்த பகுதியில் பக்கவாதம் வரும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். தன்னிடம் சிகை அலங்காரம் செய்து கொள்ள வருகின்ற பெண் வாடிக்கையாளர்களின் தலைமுடியை தொட்டு பார்த்த உடனேயே அப்பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறாரா என்பதை கண்டுபிடித்துவிடும் திறன் கொண்ட சிகை அலங்கார நிபுணர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மனித மூளையானது ஒரு கணிக்கும் இயந்திரமாகும். அது தொடர்ந்து உங்களுடைய சூழல்களை ஆய்வு செய்து தான் எதிர்கொள்ளுகின்ற தகவல்களை அலசுகிறது. ஒரு மருத்துவ உதவியாளர் ஒரு இதய நோயாளியின் முகத்தை பார்ப்பது போல, ஒரு இராணுவ ஆய்வாளர் ஒரு ரேடார் திரையில் ஒரு ஏவுகணையை பார்ப்பது போல, ஒன்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும் போது தனக்கு கிடைக்கும் தகவல்களில் எது முக்கியம் என்பதை உங்கள் மூளை கவனிக்க தொடங்குகிறது. பிறகு அது பொருத்தமான அறிகுறிகளை குறித்து வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்காக அவற்றை பதிவு செய்து கொள்கிறது. போதுமான பயிற்சி கிடைத்திருக்கும் போது விளைவுகளை கணிக்கக்கூடிய அறிகுறிகளை உங்களால் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் பிரங்கையோடு அதை பற்றி சிந்திக்காமலேயே அந்த அறிகுறிகளை நீங்கள் கவனிப்பீர்கள். அனுபவங்களின் வாயிலாகத்தான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்கள் மூளை பதிவு செய்து கொள்கிறது. நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லா நேரங்களிலும் நம்மால் விளக்க முடியாது. ஆனால் நம் வாழ்வின் ஊடாக நாம் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம்.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இடம்பெறுகின்ற பொருத்தமான அறிகுறிகளை கவனிப்பதற்கான உங்கள் திறன்தான் நீங்கள் கைவசப்படுத்தியுள்ள ஒவ்வொரு பழக்கத்திற்குமான அடித்தளமாகும். சிந்திக்காமலேயே எவ்வளவு விஷயங்களை நம்முடைய உடலாலும் மூளையாலும் செய்ய முடியும் என்பதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம். இரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பும்படி நீங்கள் உங்கள் இதயத்திடம் கூறுவதில்லை. சுவாசிக்கும்படி உங்கள் நுரையீரல்களிடம் கூறுவதில்லை. செரிமானம் செய்யும்படி உங்கள் வயிற்றிடம் கூறுவதில்லை. ஆனாலும் உங்கள் உடல் இவை எல்லாவற்றையும் தானியங்கி முறையில் கையாளுகிறது. உதாரணத்திற்கு பசியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பசிக்கும் போது அது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? சாப்பிடுவதற்கான நேரம் வந்துவிட்டதை உணருவதற்கு மேசையில் நீங்கள் ஒரு வடையை பார்க்க வேண்டியதில்லை. பசி உங்கள் பிரஞையின் கட்டுப்பாட்டில் இல்லை. சாப்பிடுவதற்கான நேரத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு உங்கள் உடல் பல்வேறுபட்ட பின்னூட்ட கருத்து சுழற்சிகளை கொண்டுள்ளது. உங்கள் உடல் நிலையிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற ஹார்மோன்களாலும் வேதிப்பொருட்களாலும் பசி எழுகிறது. எது தூண்டியது என்பது தெரியாமலேயே திடீரென்று நீங்கள் பசியை உணர்வீர்கள். ஒரு பழக்கம் தொடங்குவதற்கு அதற்கான அறிகுறியை பற்றிய பிரஞை உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பது பழக்கங்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உள்நோக்குகளில் ஒன்று. நீங்கள் ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது அதன் மீது பிரஞையோடு கவனம் செலுத்தாமலேயே உங்களால் தக்க நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் பழக்கங்களை பயனுள்ளவையாக ஆக்குகிறது. இதே விஷயம்தான் அவற்றை ஆபத்தானவையாகவும் ஆக்குகிறது. பழக்கங்கள் உருவானவுடன் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய ஆழ்மனதின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகின்றன. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் முன்பாகவே பழைய போக்கிற்கு நீங்கள் போய்விடுகிறீர்கள். யாரேனும் சுட்டிக்காட்டும் வரை நீங்கள் சிரிக்கும் போது உங்கள் வாயை உங்கள் கையால் மூடுவதையோ, ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பாக வருத்தம் தெரிவிப்பதையோ, மற்றவர்கள் பேசும்போது அவர்களுடைய வாக்கியங்களை நீங்கள் நிறைவு செய்வதையோ நீங்கள் கவனிக்காமல் போகக்கூடும். நீங்கள் இதே போக்கை தொடரும் போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தையும் அதை நீங்கள் செய்வதற்கான காரணத்தையும் பற்றி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். நான் கேள்விப்பட்ட இன்னொரு கதை இதை நிரூபிக்கும். சில்லறை விற்பனை கடை ஒன்றில் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு கூப்பன் அட்டைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கிய பிறகு அந்த அட்டைகளை கத்தரித்து விடும்படி ஒரு விற்பனையாளரிடம் கூறப்பட்டிருந்தது. ஒரு நாள் வரிசையாக பல வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பரிசு கூப்பன் அட்டைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கினர். அந்த விற்பனையாளர் அடுத்தடுத்து ஒவ்வொரு அட்டையாக கத்தரித்து கொண்டே வந்தார். திடீரென்று ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய கடன் அட்டையை அவரிடம் நீட்டிய போது அந்த விற்பனையாளர் அதையும் பரிசு கூப்பன் அட்டை என்று நினைத்து கத்தரிக்கோளால் இரண்டாக வெட்டிவிட்டார். இதை கண்டு அந்த வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த விற்பனையாளரும் கூடத்தான். என்னுடைய ஆய்வில் பங்கு கொண்டவர்களில் ஒரு பெண்மணி முன்பு ஒரு மழலையர் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றிவிட்டு இப்போது ஒரு பெரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போது பெரியவர்களிடம் வேலை செய்கின்ற போதிலும் அவ்வப்போது அவருடைய பழைய பழக்கங்கள் தலை தூக்கி விடுகின்றன. சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவினார்களா என்று அவர் தன் சக ஊழியர்களிடம் கேட்கும் அளவுக்கு அவருடைய பழைய பழக்கங்கள் அவருக்குள் வேரூன்றி இருந்தன. காலப்போக்கில் மேசை மீது இருக்கும் இனிப்புகள், படுக்கையின் மீது இருக்கும் ரிமோட் கண்ட்ரோல், நம் பாக்கெட்டில் உள்ள அலைபேசி போன்ற நம்முடைய பழக்கங்களை தூண்டுகின்ற அறிகுறிகள் மிக பரவலாக ஆகிவிடுகின்றன. அவை நம்முடைய பார்வைக்கு புலப்படாமல் போய்விடுகின்றன. இந்த அறிகுறிகளுக்கான நம்முடைய செயல் விடைகளும் நமக்குள் ஆழமாக பதிந்திருக்கின்றன. எனவே நடத்தை மாற்ற செயல்முறையை நாம் பிரஞையோடு அணுக வேண்டும். புதிய பழக்கங்களை உருவாக்குவதற்கு முன்பாக நம்முடைய தற்போதைய பழக்கங்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இது ஒரு சவாலான காரியம். ஏனெனில் ஒரு பழக்கம் உங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது அது கிட்டத்தட்ட தானியங்கி முறையில் செயல்படுகிறது. ஒரு பழக்கம் உங்களையும் அறியாமல் வெளிப்படுமானால் அதை உங்களால் மேம்படுத்த முடியாது. பழக்கங்களின் மதிப்பீட்டு பட்டியல். ஜப்பானிய ரயில்வே அமைப்பு முறை உலகின் மிகச்சிறந்த ரயில்வே அமைப்பு முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நீங்கள் டோக்கியோவில் ஒரு ரயிலில் பயணித்தால் ரயில் நடத்துனர்கள் ஒரு வினோதமான பழக்கத்தை கொண்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஓர் ஓட்டுநர் தன் ரயிலை இயக்கத் தொடங்கியவுடன் அவர் பல்வேறு பொருட்களை சுட்டிக்காட்டி பல கட்டளைகளை மொழிவார். ரயில் ஒரு சிக்னலை அணுகும் போது அவர் அதை சுட்டிக்காட்டி பச்சை விளக்கு ஒளிர்கிறது என்று கூறுவார். ரயில் ஒரு ரயில் நிலையத்திற்குள் நுழையும் போது அதிலிருந்து வெளியேறும் போதும் அவர் தன்னுடைய விரைவுமானியை சுட்டிக்காட்டி ரயிலின் வேகத்தை வாய்விட்டு கூறுவார். ரயில் புறப்படும் போது கால அட்டவணையை சுட்டிக்காட்டி நேரத்தை கூறுவார்.
பிளாட்ஃபார்மில் மற்ற ஊழியர்களும் இதே போல செய்து கொண்டிருப்பர். ஒரு ரயில் அந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் போது எல்லா ஊழியர்களும் பிளாட்பாரத்தின் விளிம்பை சுட்டிக்காட்டி யாரும் இல்லை, புறப்படலாம் என்று கத்துவர். எல்லா விவரங்களும் கவனிக்கப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டு உரக்க கூறப்படுகின்றன. நான் ஒரு முறை ஜப்பானுக்கு சென்றபோது இந்த உத்தி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றியதை நான் கண்டேன். அவருடைய இளவயது மகன் மணிக்கு 200 மைல் வேகத்தில் பயணித்த ஒரு புல்லட் ரயில் அதன் பிளாட்பாரத்திலிருந்து புறப்படவிருந்த நேரத்தில் அதற்குள் தாவினான். ரயிலின் கதவுகள் மூடத் தொடங்கியிருந்தன. பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த அப்பெண் தன் மகனை இழுப்பதற்காக அந்த கதவில் கையை நுழைத்த போது அக்கதவு மூடி அவருடைய கை அதில் சிக்கி கொண்டது. ரயில் அங்கிருந்து புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் அது அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு ஒரு ஊழியர் வழக்கம் போல அந்த பிளாட்பாரத்தை சோதனையிட்டார். 5 நொடிகளுக்கும் குறைவான நேரத்தில் அவர் அப்பெண்ணை கவனித்துவிட்டு ரயிலை நிறுத்திவிட்டார். பிறகு அந்த ரயிலின் கதவு திறந்தது. அப்பெண் கண்ணீருடன் தன் மகனை நோக்கி ஓடினார். 1 நிமிடத்திற்கு பிறகு அந்த ரயில் அங்கிருந்து பாதுகாப்பாக புறப்பட்டு சென்றது. இச்செயல்முறை சுட்டிக்காட்டி கூறுதல் என்று அழைக்கப்படுகிறது. இது தவறுகளை குறைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறையாகும். இது சிறுபிள்ளைத்தனமானது போல தோன்றக்கூடும், ஆனால் இது சிறப்பாக பலனளிக்கிறது. இது தவறுகளை 85% குறைத்து விபத்துகளை 30% குறைக்கிறது. சுட்டிக்காட்டி கூறுதல் செயல்முறை மிகுந்த பலனளிப்பதற்கு காரணம் தானியங்கி முறையில் வெளிப்படும் ஒரு பழக்கத்தை அது நம்முடைய பிரஞை நிலைக்கு கொண்டு வருவதுதான். ரயிலை இயக்குபவர்கள் தங்களுடைய கண்களையும் கைகளையும் வாயையும் காதுகளையும் பயன்படுத்தியாக வேண்டும் என்பதால் ஏதேனும் தவறாக போவதற்கு முன்பாகவே பிரச்சனைகளை அவர்கள் கவனித்து விடுகின்றனர். என் மனைவியும் இதே போல ஒன்றை செய்கிறார். நாங்கள் எங்கேனும் வெளியூர் போவதற்காக வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் தன்னுடைய பட்டியலில் உள்ள முக்கியமான விஷயங்களை அவர் வாய்விட்டு கூறுவார். என் சாவி என்னிடம் இருக்கிறது, என் பர்ஸ் என்னிடம் இருக்கிறது, என் மூக்கு கண்ணாடி என்னிடம் இருக்கிறது, என் கணவரும் என்னுடன் இருக்கிறார். ஒரு நடத்தை தன்னிச்சையானதாக ஆகும்போது நாம் அதை பற்றி பிரஞையோடு சிந்திப்பதில்லை. ஒரு விஷயத்தை நாம் 1000 முறை செய்திருக்கும் போது சில விஷயங்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். அடுத்த முறை முந்தைய முறையைப் போலவே இருக்கும் என்று நாம் அனுமானித்துக் கொள்கிறோம். நாம் எப்போதும் செய்து வந்துள்ள விஷயம் நமக்கு பழக்கமாகி விடுவதால் அவ்விஷயம் சரியானதுதானா என்று நாம் யோசிப்பது கூட இல்லை. சுய விழிப்புணர்வு இல்லாமைதான் நம்முடைய பல தோல்விகளுக்கு காரணமாக அமைகிறது. நாம் உண்மையிலேயே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றிய விழிப்புணர்வை தக்க வைத்துக் கொள்வது பழக்கங்களை மாற்றுவதில் உள்ள மாபெரும் சவால்களில் ஒன்று. மோசமான பழக்கங்களின் பின்விளைவுகள் ஏன் மீண்டும் தலை தூக்கக்கூடும் என்பதை விளக்க இது உதவுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு சுட்டிக்காட்டி கூறுதல் செயல்முறை தேவையாக இருக்கிறது. இதிலிருந்துதான் பழக்கங்களின் மதிப்பீட்டு பட்டியல் உருவாகிறது. நீங்கள் உங்களுடைய நடத்தையை பற்றி அதிக பிரஞை கொண்டவராக ஆவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய பயிற்சி இது. உங்களுடைய சொந்த மதிப்பீட்டு பட்டியலை உருவாக்குவதற்கு உங்களுடைய தினசரி பழக்கங்களை ஒரு பட்டியலிடுங்கள். உங்கள் பட்டியல் இப்படி தொடங்கலாம். காலையில் எழுந்திருப்பது, அலாரத்தை அணைப்பது, அலைபேசியை எடுத்து பார்ப்பது, பல் துலக்குவது, குளியலறைக்கு போவது, குளிப்பது, வாசனை திரவியத்தை பூசிக்கொள்வது, ஆடை அணிவது, ஒரு கோப்பை தேநீர் தயாரிப்பது. உங்கள் பட்டியல் இன்னும் நீளக்கூடும். உங்களுடைய முழு பட்டியலும் தயாரானவுடன் ஒவ்வொரு நடத்தையையும் பார்த்துவிட்டு பின்வரும் கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல பழக்கமா, மோசமான பழக்கமா, அல்லது ஒரு நடுநிலை பழக்கமா? ஒரு நல்ல பழக்கமாக இருந்தால் அதற்கு பக்கத்தில் பிளஸ் என்று எழுதுங்கள். அது ஒரு மோசமான பழக்கமாக இருந்தால் மைனஸ் என்று எழுதுங்கள். அது ஒரு நடுநிலை பழக்கமாக இருந்தால் ஈக்குவல் டு என்று எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக மேற்குறிப்பிடப்பட்ட பட்டியல் இப்படி அமையக்கூடும். காலையில் எழுந்திருப்பது நடுநிலை பழக்கம். அலாரத்தை அணைப்பது நடுநிலை பழக்கம். அலைபேசியை எடுத்து பார்ப்பது மோசமான பழக்கம். பல் துலக்குவது நல்ல பழக்கம். குளியலறைக்கு போவது நடுநிலையான பழக்கம். குளிப்பது நல்ல பழக்கம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் உங்களுடைய சூழ்நிலையையும் இலக்குகளையும் சார்ந்திருக்கும். எடையை குறைக்க முயற்சித்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தினமும் காலையில் கேக் சாப்பிடுவது ஒரு மோசமான பழக்கமாக இருக்கும். எடையை கூட்டி தசைகளை வளர்த்தெடுக்க முயற்சித்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு அதே நடத்தை ஒரு நல்ல பழக்கமாக இருக்கக்கூடும். எல்லாம் நீங்கள் எதை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது.
உங்களுடைய பழக்கங்களை மதிப்பீடு செய்வது சற்று அதிக சிக்கலானதாக இருக்கும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நல்ல பழக்கங்கள், மோசமான பழக்கங்கள் ஆகிய அடையாளங்கள் சற்று துல்லியமற்றவை ஆகும். நல்ல பழக்கங்கள், மோசமான பழக்கங்கள் என்று எதுவும் இல்லை. பலனளிக்கும் பழக்கங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதாவது பிரச்சனையை தீர்ப்பதில் அவை பலனளிப்பவையாக இருக்கின்றன. மோசமான பழக்கங்கள் உட்பட அனைத்து பழக்கங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவுகின்றன. அதனால்தான் நீங்கள் அவற்றை மீண்டும் மீண்டும் செயல்படுத்துகிறீர்கள். இந்த பயிற்சிக்கு உங்களுடைய பழக்கங்களை வேறு விதமாக பட்டியலிடுங்கள். காலப்போக்கில் அப்பழக்கங்கள் உங்களுக்கு எவ்வாறு பலனளிக்கும் என்ற கண்ணோட்டத்தில் இருந்து அவற்றை வகைப்படுத்துங்கள். பொதுவாக நல்ல பழக்கங்கள் நேர்மறையான விளைவுகளை பெற்றுக் கொடுக்கும். மோசமான பழக்கங்களால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். ஒரு சிகரெட்டை புகைப்பது இக்கணத்தில் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடும். ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான நீண்டகால நடத்தை அல்ல. ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை மதிப்பீடு செய்வது எப்படி என்று தீர்மானிப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பின்வரும் கேள்விகளை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். நான் எந்த வகையான நபராக ஆக விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட ஒருவராக ஆவதற்கு என்னுடைய இந்த நடத்தை எனக்கு உதவுமா? இப்பழக்கம் நான் உருவாக்க விரும்புகின்ற சொந்த அடையாளத்திற்கு சாதகமாக இருக்குமா அல்லது எதிராக இருக்குமா? நீங்கள் விரும்புகின்ற அடையாளத்தை வலியுறுத்துகின்ற பழக்கங்கள் பொதுவாக நல்லவையாக இருக்கின்றன. நீங்கள் உருவாக்க விரும்புகின்ற சொந்த அடையாளத்தோடு முரண்படுகின்ற பழக்கங்கள் பொதுவாக மோசமானவையாக இருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய பழக்கங்களுக்கான மதிப்பீட்டு பட்டியலை தயாரித்த பிறகு துவக்கத்தில் நீங்கள் எதையும் மாற்ற வேண்டியதில்லை. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதுதான் இங்கு உங்கள் இலக்கு. எடை போடாமலும் உள்ளூர விமர்சிக்காமலும் உங்கள் எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் கவனியுங்கள். உங்களுடைய தவறுகளுக்காக உங்களை குறை கூறாதீர்கள். உங்களுடைய வெற்றிகளுக்காக உங்களை புகழாதீர்கள். நீங்கள் தினமும் காலையில் ஒரு பெரிய சாக்லேட்டை உட்கொண்டால் அதை அங்கீகரியுங்கள். நீங்கள் வேறு யாரோ ஒருவரை கவனிப்பது போல உங்களை கவனியுங்கள். நீங்கள் அடிக்கடி நொறுக்கு தீனியை தின்றால் தேவைக்கு அதிகமான கலோரிகளை நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள் என்பதை மட்டும் கவனியுங்கள். இணையத்தில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிட்டால் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். மோசமான பழக்கங்களை மாற்றுவதற்கான முதல் நடவடிக்கை அப்பழக்கங்களை கவனிப்பதுதான். உங்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்பட்டால் சுட்டிக்காட்டி கூறுதல் உத்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க நினைக்கிறீர்கள் என்பதையும் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதையும் வாய்விட்டு சத்தமாக கூறுங்கள். நீங்கள் நொறுக்கு தீனி உண்ணுவதை குறைக்க விரும்பியிருந்து உங்கள் கை ஒரு கேக்கை நோக்கி நீளுவதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நான் இந்த கேக்கை சாப்பிடப் போகிறேன், ஆனால் இது எனக்கு தேவையில்லை. இதை சாப்பிட்டால் என் எடை கூடும், என் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று சத்தமாக கூறுங்கள். உங்களுடைய மோசமான பழக்கங்கள் சத்தமாக பேசப்படுவதை கேட்கும்போது அந்த மோசமான பழக்கங்களின் பின்விளைவுகள் அதிக நிஜமானவை போல தோன்றும். இது உங்கள் நடவடிக்கைக்கு வலு சேர்க்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரு வேலையை நீங்கள் வெறுமனே நினைவில் வைத்திருப்பதற்கு கூட இந்த அணுகுமுறை பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு மதிய உணவு பிறகு நான் அஞ்சல் நிலையத்திற்கு போக வேண்டும் என்று சத்தமாக கூறுவது நீங்கள் உண்மையிலேயே அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை நீங்கள் அங்கீகரிப்பதை நீங்கள் உறுதி செய்யும் போது அது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. நடத்தை மாற்ற செயல்முறையானது விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது. சுட்டிக்காட்டி கூறுதல், பழக்கங்கள் மதிப்பீட்டு பட்டியல் போன்ற உத்திகள் நீங்கள் உங்களுடைய பழக்கங்களை அங்கீகரித்து அவற்றை தூண்டுகின்ற அறிகுறிகளை உணர்ந்து கொள்ளும்படி செய்வதன் மீது கவனம் செலுத்துகின்றன. அப்போதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் விதத்தில் உங்களால் செயல் விடை அளிக்க முடியும்.